நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நாகும் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்போது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். இங்கு கர்த்தர் நம்மோடு இன்றைய நாளிலே இடைபடுகிறார். நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். மற்றவர்களுடைய நுகம், மற்றவர்களுடைய பாரம், அதை இன்னைக்கு நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோமா? அப்படிப்பட்ட நுகத்தை கர்த்தர் முறித்து அந்த கட்டுகளை நான் அறுப்பேன்னு சொல்கிறாரு. நமக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத நினைவு கொண்ட ஆலோசனைக்காரர்கள் ஒருவனும் நம்மிடத்தில் இராதபடிக்கு புறப்பட்டு போவான்னு கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு இடைப்படுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர் சம்பூர்ணம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒழிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாது இருப்பேன். அப்போ நம் நடுவிலே கர்த்தருக்கு விரோதமாய் தீங்கு செய்கிற நினைவோடு கூட ஆலோசனை செய்கிற மனுஷர் நம் இலையில் இருந்தால் கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ணுவாராம்? அவன் எவ்வளோதான் சம்பூர்ணம் அடைந்து அநேகராக இருந்தாலும் அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன், அவன் ஒழிந்து போவான்னு சொல்கிறார். நம்மை சிறுமைப்படுத்தினவர்களை நாம் சிறுமைப்படுத்தப்பட்டு இருப்போம். ஆனால் இப்போ அவர் சொல்கிறார், இனி உன்னை சிறுமைப்படுத்தாது இருப்பேன்னு சொல்கிறார். நம்மை சிறுமைப்படுத்த மாட்டார். மற்றவர்கள் எல்லையில் நாம் சிறுமைப்பட்டு போக மாட்டோம். அதுதான் சொல்கிறார். அவனுடைய நுகம் உன் கழுத்தில் இருக்கு இல்லையா, அதை நான் முறிப்பேன், உன் கட்டுகளை நான் அறுத்து எறிந்து உன்னை விடுதலை ஆக்குவேன். இந்த நாகும் அதிகாரத்தை பார்க்கும்போது இது நினிவேவின் பாரம். எல்கோசாவானாகிய நாகுமினுடைய தரிசன புத்தகம். இதுக்கு முன்னாடி இந்த நினிவே பட்டணத்தை மீட்க யோனா தீர்க்கதரிசி வந்தார் இல்லையா? அவங்க பாவம் அதிகமாய் செய்ததுனால அந்த பட்டணத்தை அழித்து போடுவேன்னு யோனா தீர்க்கதரிசி இடத்துல கர்த்தர் பேசும்போது அந்த பட்டணத்துக்கு அவர் போய் சுவிசேஷம் அறிவித்து அந்த ஜனங்க 3 நாள் புசியாமலும் குடியாமலும், அந்த ஊரில் இருக்கிற ராஜா முதல் கொண்டு மிருக ஜீவன்கள் வரைக்கும், ஏழை எளியவர்கள் வரைக்கும் எல்லாருமே புசிக்காமல் குடிக்காமல் 3 நாள் உபவாசித்து ரெட்டுடுத்தி இருந்தபோது கர்த்தர் அதன் மேல் இருந்த பாடுகளை எடுத்து போட்டார், அந்த பாரத்தை எடுத்து போட்டார், அதை அழிப்பேன் என்கிற அந்த கோபத்தை அவர் எடுத்து போட்டார். மறுபடியும் அந்த நகரமானது மறுபடியும் பாவத்துக்குள்ளாகும் போது நாகும் என்னும் தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தை கடந்து வருது அவங்களுக்கு. அப்போ கர்த்தர் இப்படியாக உரைக்கிறார், இப்போது நான் உனக்கு சொல்கிறேன், உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை நான் முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அப்போ யார் தேவனிடத்தில் திரும்புகிறார்களோ, தன் பாவ அக்கிரம மீறுதல்களை விட்டு திரும்பும்போது கர்த்தர் அவர்களுடைய நுகத்தை, மற்றவர்களுடைய நுகத்தை அவங்க சுமந்து கொண்டிருக்காங்கன்னா அந்த நுகத்தை அவர் அறுத்தெறிந்து போடுவார். அந்த கட்டுகளை அவர் முறித்து போடுவார். விசுவாசிங்க, இன்றைக்கி கூட நீங்கள் அநேக பாடுகள், பிரச்சனைகள், உங்களை சூழ்ந்த மனுஷர்களாலேயே நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருது. ஏன்னா நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன்னு நாகும் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அவர் உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தன் சத்துருக்களுக்கு பிரதிபலனை அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞர்களுக்காக கோபத்தை வைத்திருக்கிறார். அப்போ தன்னுடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்துகிறவங்களை பார்த்துக்கிட்டு கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார் இல்லையா? தன் பிள்ளைகளே அப்படிப்பட்ட நுகத்திலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் தேவன் விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். ஏன்னா அவர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர், வல்லமை உள்ளவர் இல்லையா? அவர் கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்குது. மேகங்கள் எல்லாம் அவருடைய பாதத்தின் தூளாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அவர் சமுத்திரத்தை அதட்டினவர் இல்லையா? கடலை கூட, ஆறுகளை எல்லாம் வறண்டு போக செய்தவர். பாசானையும் கர்மேலையும் சேர்ந்து லீபனோனின் செழிப்பு கூட வாடி போகும். எல்லாவற்றையும் சகலத்தையும் அவர் மாற்ற வல்லவர். ஏன்னா அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வத்துக்கும் எஜமானனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம் தேவனாக இருக்கும்போது இன்றைக்கி நம்ம மேலே இருக்கிற அந்த நுகத்தையும் கட்டுகளையும் கர்த்தர் இன்றைக்கி உடைப்பேன்னு சொல்கிறாரு. ஏன்னா கர்த்தர் நல்லவர். அவர் இக்கட்டு நாளிலே அரணும் கோட்டையுமாக இருந்து தம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறேன்னே நாகும் 1:7 நம்ம பார்க்குறோம். அதனால் நினிவேவின் ஸ்தானத்தை கூட தேவன் புரட்டு வருகிற வெள்ளத்தினாலே அதை சங்காரம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இருள் அவர்கள் சத்துருக்களை பின்தொடரும்னு சொல்கிறார். அதுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களே இருள் சூழ்ந்து கொள்ளும். அந்த சத்துருக்களை எல்லாம் நான் விரட்டி போடுவேன்னு சொல்கிறார். அதனால் கர்த்தருக்கு
விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? தேவனுக்கு விரோதமாய் பாவமோ அக்கிரமமோ செய்ய நினைச்சா அவர் சங்காரம் பண்ணி போடுவேன்னு சொல்கிறார் இல்லையா? ஏன்னா தேவன் எரிச்சல் உள்ளவர், தேவன் பயங்கரமானவர், கர்த்தர் பெரியவர். கர்த்தருடைய நம்பி இருக்கிறவங்கள அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் தேவன் இன்னைக்கு நீதியும் நியாயத்தையும் சரி கட்ட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார்னு பார்க்குறோம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் துக்கமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். நம் தோளின் மேலே இருக்கிற மற்ற சுமைகளை, நம் கழுத்தில் இருக்கிற துக்கத்தையும் தேவன் நீக்கி போடுவார். அப்படிப்பட்டவர்களுடைய நுகம் எப்போ முறியும்? அபிஷேகத்தினால்தான் நுகம் முறியும். அபிஷேகத்தில் நாம் நிரம்பி ஜபிக்கும் போது மற்றவர்களுடைய நுகத்தை, மற்றவங்களுடைய பாவ அக்கிரமத்தை நாம் இனி சுமக்க வேண்டியதில்லை இல்லையா? ஏன்னா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக தான் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். நமக்காக தான் அவர் சிலுவையின் நுகத்தை சுமந்தார். அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருந்தார். என்னுடைய சிலுவை சுமந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னுடைய சுமை லகுவாக இருக்கும், என்னுடைய நுகம் மெதுவாக இருக்கும்னு சொல்கிறார். அப்போ கிறிஸ்துவின் சிலுவையை நாம் சுமந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய தோளின் கழுத்தின் மேலே இருக்கிற அந்த துக்கத்தை நீக்கி அது அபிஷேகத்தினாலே அதை முறித்து போடுவேன்னு இன்னைக்கு நமக்கும் வாக்கு பண்ணுறார். ஏசாயா 9:4 பார்க்குறோம், மீதியானியருடைய நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மெலாட்சியும் அவர்கள் ஆலோட்டிகளுடைய கோலையும் முறித்து போட்டீர்னு வேதவசனம் சொல்லுது. மீதியானியர்களும் இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க துன்பப்படுத்தி வந்தபோது கர்த்தர் அந்த நுகத்தடிகளை அவர்கள் தோளின் மேல் இருந்தும் மிலாற்றினாலே அவர்கள் துன்புறுத்தப்படும் போது ஆலோட்டிகளின் கோலை எல்லாம் தேவன் முறித்து போட்டார்னு பார்க்குறோம். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்க ஆலோட்டிகளினாலே துன்புறுத்தப்பட்ட போதும் மோசேவை கொண்டு தேவன் அவர்களை அந்த எல்லையை விட்டு விடுதலையாக்கி கொண்டு வந்தார் இல்லையா? இன்னைக்கு தேவன் அடிமைத்தனத்தின் நுகம் நமக்கு இருக்கா? மற்றவர்கள் நுகத்தை நாம் சுமக்கிறோமா? இன்னைக்கு கர்த்தரிடத்தில் நாம் திரும்புவோம். தேவன் நம் நுகத்தடிகளை எடுத்து போடுவார். ஏன்னா பூர்வ காலம் துவங்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன்னு எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லியிருக்கிறார். நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாய். அப்போ நாம் இன்னைக்கு சொல்லுவோம், மற்ற மனுஷர்களுக்கு நாம் ஏன் அடிமை கொள்ள வேண்டும் இல்லையா? மனுஷர்களுக்கு நாம் அடிமைப்பட தேவையில்லை. அப்படிப்பட்ட காரியம், அப்படிப்பட்ட நுகம் இன்னைக்கு நம்ம சுமக்கிறோன்னா அதை இன்னைக்கு தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அபிஷேகத்தினாலே அந்த கட்டுகளின் நுகத்தையும் இந்த நாளில் நாம் அறுத்தெறிந்து போடுவோம். கர்த்தரிடமாய் நாம் திரும்புவோம். நம் பாவ அக்கிரமங்களை விட்டு திரும்பும்போது தேவன் நம்மை தன்மிடமாய் அவர் சேர்த்து கொள்ளுவார். ஏன்னா சங்கீதம் 107:14 பார்க்குறோம், அந்தகாரத்திலும் மரண இருளிலிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார்னு பார்க்குறோம். இன்றைக்கி அந்தகாரத்திலையும் மரண இருளின் பிடியில் நாம் இருந்தாலும் தேவன் நம் கட்டுகளை அறுத்து போடுவார். அந்த இருளிலிருந்து நம்மை வெளிப்பட பண்ணுவார். நீங்கள் அழுகையோடு கண்ணீரோடு புலம்பலோடு தேவனுடைய சமூகத்தில் வரும்போது கர்த்தர் உங்களுடைய பாடுகளிலிருந்து இக்கட்டுகளிலிருந்து உங்களை நீங்களாகி ரட்சிப்பார். ஏன்னா அவர் வெண்கல கடவுகளை உடைத்து எருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்றே பார்க்குறோம். அவருடைய கிருபையின் நிமித்தம் மனுப்புத்தருக்கு அவர் செய்யும் அதிசயங்கள் நிமித்தம் நாம் இன்றைக்கும் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா தேவன் இரக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பாவத்தை பாராத சுத்த கணராக இருக்கிறார். அவர் அக்கிரமங்களை வெறுக்கிறார் இல்லையா? அநியாயக்காரங்களை எல்லாம் அவர் வெறுக்கிறார். அவர் நியாயத்தை தான் விரும்புகிறார். அதனால் ஏன்னா நம் தேவன் சமாதான காரணர்னு மிக 5:5 பார்க்குறோம். அதனால் அசிரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போது நம்முடைய அரண்மனைகளை அவன் மிதிக்கும் போது 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளும் அவனுக்கு விரோதமாய் நிறுத்துவேன்னு சொல்கிறார். இன்றைக்கி ஒருத்தன் நமக்கு எதிராக வந்தால் தேவன் அவனுக்கு எதிராக 7 பேரை 8 பேரை எழுப்புவேன்னு சொல்கிறார். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மற்றவங்க நினைக்கலாம் நம்மோடு யாரும் இல்லைன்னு சொல்லி நம்மளை துன்புறுத்தி நமக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வரலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னைக்கு துன்பப்படுத்தினவங்கள இந்த இலையிலே இராதபடிக்கு நான் எடுத்து போடுவேன்னு சொல்கிறார். அசிரிய தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக என் பட்டயத்தை அனுப்பி அவர்களை எல்லாம் நான் இரையாக்கி போடுவேன்னு சொல்கிறார்.
அசீரியர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இருந்தவங்க இல்லையா. நிம்ரோத்தின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்குள்ளாயும் கர்த்தருடைய பட்டயம் கடந்து போய் நம்முடைய எல்லைகளை அவர்கள் மிதிக்க வந்தா கர்த்தர் அவர்களை சங்கரித்து போட்டு நம்மையோ அவர்கள் பிடியிலிருந்து தேவன் தப்புவிப்பேன்னு இன்னைக்கு வாக்கு பண்ணுறாரு. ஏன்னா உன்னுடைய கை உன் விரோதிகள் மேலே உயரும்னு இன்னைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுறார். மீகா 5:9 உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் இன்னைக்கு வாக்கு பண்ணுறார். அதனால் நீங்கள் வேலை செய்கிற எல்லையாகட்டும், குடியிருக்கிற எல்லையாகட்டும், பிள்ளைகள் படிக்கிற எல்லை எதுவாக இருந்தாலும், யார் பிள்ளைகளுக்கு விரோதமாய் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பினாலும் தேவன் உங்கள் சத்துருக்களை எல்லாம் சங்கரித்து போட அவர் வல்லமையுள்ளவர். அன்னைக்கு நினிவே பட்டணத்துக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தருடைய ஜனங்களாகிய நமக்கும் தீர்க்கதரிசி நாகும் மூலமாக இந்த வார்த்தை கடந்து வருது. ஏன்னா கர்த்தர் பழி வாங்குகிறவர், நானே பதில் செய்வேன்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் பொறுமையாய் காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்தை செய்து ஜெயத்தை தருவார். ஏன்னா கர்த்தர் சொல்கிறது என்னென்னா, சுகமுள்ளவர்களாய் இருந்தாலும் அநேகராய் இருந்தாலும் அவர்கள் கடந்து போகையில் இப்படியே வெட்டப்படுவார்கள். பார்த்தீங்களா? அப்போ எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கேன், நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் அப்படின்னு நாங்கள் ஒரு கூட்டம் ஜனம் இருக்கோம்லாம் அவங்க பலத்தினாலும் சொல்லலாம். ஆனால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே சகலமும் ஆகும்னு வேதவசனம் சொல்லுது இல்லையா. அப்படிப்பட்ட காரியங்களை, அப்படிப்பட்ட நுகத்தை இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் இருந்து முறித்து நம் கட்டுகளை அறுப்பேன், உன்னை ஒடுக்கினவர்களின் பலத்தை நான் ஒடுக்கி போடுவேன்னு இன்னைக்கு வாக்கு பண்ணுறார். விசுவாசிங்க, தேவனை நோக்கி முறையிடுங்க. கர்த்தர் உங்கள் இக்கட்டுகளிலிருந்து உங்களை நீங்களாகி ரட்சிப்பார். அவன் நுகத்தை முறித்து உங்கள் கட்டுகளை அறுப்பார். விசுவாசிங்கள். ஆமேன்.